ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நான் கடைசியாக சந்தித்தது எங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக பிஎஸ்பிக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்களுடைய தாயாருடைய இறப்பில் தான் அவங்க வீட்டில் தான் நான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை சந்தித்தேன். அந்த சந்திப்பு அந்த சந்திப்பில் கூட ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் என்னை கூப்பிட்டு, தமிழ்நாட்டில் நீங்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி பெண்ணாக வருவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஊக்கம் அளித்தார். தொடர்ந்து பட்டியலின சமூக மக்களுக்காகவும் அந்த இளைஞர்களுக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்காகவும் தமிழர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் போராடிட்டு வரீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னை ஊக்கப்படுத்தினார். இன்றைக்கி அவருடைய படுகொலைன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கும் ஈடுகட்ட முடியாத இழப்பு. ரெண்டாவது அவங்களுடைய குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு. பிஞ்சு குழந்தையையும் மனைவியும் விட்டுட்டு அவங்க இறந்துருக்காரு. அந்த குழந்தைக்காகவும் அவங்களுடைய மனைவிக்காக தான் இன்றைக்கி ரொம்ப நாங்கள் எல்லோரும் வேதனைப்படுறோம். நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில யூடியூப் சேனல்ஸில் தமிழ்நாட்டு காவல்துறை ரொம்ப வலிமையான காவல்துறை. விசாரணையில் பார்த்திங்கன்னா ஆசியா கண்டத்திலே நம்ம தமிழ்நாடு காவல்துறை விசாரணையில் பேர் போன காவல்துறை நம்ம பேர் எடுத்துருக்குறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாபெரும் படுகொலை சம்மந்தமாக காவல்துறை விசாரணை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் அமைதி காக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த படுகொலையை நியாயப்படுத்துகிறாங்க, இந்த படுகொலை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மாறி மாறி எல்லாருக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் அவங்க குடும்பத்துக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில ஊடகத்தில் கருத்துக்கள்ன்ற பேரில் நிறைய பேர் தவறான கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுறாங்க. அதனால் காவல்துறை நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை எல்லாமே கைது செய்து அவங்க காவல்துறையே நாட்டு மக்களுக்கு இந்த படுகொலை எதனால் நடந்துன்றதை விசாரணையில் தெரிவிப்பாங்க. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய சில தலைவர்கள் எல்லாருமே கொஞ்சம் அமைதி காக்கணும்னு நான் கேட்குறேன். எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்கன்னா காவல்துறை விசாரணை வேறு மாதிரி போகும். ஏன்னா அவங்க கரெக்டான விசாரணை மேற்கொண்டு சப்போஸ் நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நம்ம திருப்திப்படலை, இந்த படுகொலை ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலையில் நீதி கிடைக்கல அப்படின்றப்ப நம்ம மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் வைப்போம். அவருடைய படுகொலை தமிழ்நாட்டில் நீதித்துறைக்கு அடுத்தது மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதனால் அவரோட படுகொலை சம்மந்தமாக நாட்டு மக்களே அதுக்கான பதிலை கொடுப்பாங்க. அது வரைக்கும் எல்லாரும் அமைதி காக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பேசுறது மட்டும் என்ன பண்ணணுமா நான் அது பண்ணியே நீ அன்னைக்கு தப்புச்ச இல்லைன்னா போட்டிருப்பாங்க அட்டிய கோயில வச்சு போட்டிருப்பாங்க அட்டி பிரதி போயிருப்பாங்க தப்பிச்சுக்க. அப்ப நீ தான் அன்னைக்கு அட்டி பிரிச்சிருப்பாங்க, நரம் குரமெல்லாம் அறுத்திருப்பாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. யாருக்கு இது யாரோட அவன் யாருன்னு தெரியாது. என்னுடைய கைபேசி எனக்கு மிரட்டல் அது. அதாவது அன்றைக்கே உன்னை போட்டிருப்பாங்க, உன் நரம்பெல்லாம் ஆம்ஸ்ட்ராங்கோடைய நரம்பு எப்படி அறுத்தாங்களோ அதுமாதிரி உன்னை அறுத்து போட்டிருப்பாங்க, எல்லாம் செட்டிங்கோடு தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் ஃபோனில் மிரட்டுறான். இதுக்கு முன்னாடியே பல முறை இது போல் எங்கள் கொலை மிரட்டல் வருது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு முன்னாடி இருந்த கமிஷனர்கிட்ட நம்ம புகார் கொடுத்து அந்த புகார் எல்லாமே கோயம்பேடு டிசி ஏற்கனவே உமையாளுன்னு இருந்தாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா எல்லாமே குப்பத்தொட்டில் தான் போட்டு போயிட்டாங்க போல. ஒரு புகாருக்கு கூட நடவடிக்கை, பாமர மக்கள் கொடுக்குற புகாருக்கும் சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எங்களுக்கு அச்சுறுத்தல் புகார் கொடுத்தா அந்த புகாரை யார் இது பேசினாங்க உரிய நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது போல மிரட்டல்கள்லாம் வராது. சம்மந்தப்பட்டவன உடனடியாக கைது பண்ணணும். கைது பண்ண நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தொடர்ந்து இது போல மிரட்டல்கள் வராது. ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ A+ ரவுடிங்கெலாம் சொல்கிறாங்க. அந்த A+ ரவுடிங்கெலாம் இப்போ ஏன் எல்லாருமே சிறையில் இருந்தாங்கன்னா இப்போ வெளியே படுகொலை நடந்திருக்காது. எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் விளாட்டி தான் இருக்கிறாங்க. அப்போ காவல்துறை இந்த ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, இந்த HSல இருக்கிறவங்க எல்லாருமே காவல்துறை கைது பண்ணி அவங்க சிறையில் வைக்கணும். சிறைப்படுத்தினா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் தமிழ்நாட்டில். அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை விசாரணை மேற்கொள்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கில் அமைதியாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.